We have learned work of Henrik Ibsen, who was a Norwegian playwright. Henrik Ibsen wrote a work called Ghost, where the hero Henry Oswald suffered of syphilis disease. Right? For that, he faced so many criticism because he talked very frankly about physical relationship and all that. But அவர் என்ன பண்றாரு, ரொம்ப போல்டா நான் இல்லாத விஷயத்த பேசல, இருக்கிற விஷயத்தான் பேசுறேன்னு சொல்லிட்டு he replied through a work called An Enemy of the People through the character Thomas Stockman. இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். I'm just recalling. ஓகே, உங்களுக்கும் நான் சொல்லும் போதே உங்களால ஞாபகப்படுத்திக்க முடியுதா அப்படின்னு என் கூட சொல்லி பாருங்க. அண்ட் தென் லார்ட் பைரனுக்கு பெட் வளர்க்கறது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தோம். ஸோ he had a bulldog named Smut. He also tamed bear. And then first ஒரு வால்யூம் poetry வால்யூம் எழுதுறாரு, that is Fugitive Pieces. And ஃப்ரெண்ட் வந்து இது ஒரு போயமா அப்படின்றாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு, ஒருவேளை நல்லா இல்லையோன்னு சொல்லிட்டு he considered this poem as amorous. So he wanted his friend to burn the poetic collection. பட் லேட்டரா என்ன பண்றாரு, அந்த போய்ட்ரியே சில போய்ட்ரியை எடிட் பண்ணி ரிவைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்றாரு under the title Poems on Various Occasions. It is there in your book. I don't know page number. யாராவது கொஞ்சம் பேஜ் நம்பர் சொல்லுங்க. ட்ரெஷர் ஹவுஸ் புக்ல இருக்கும், பாத்துக்கோங்க. You can follow. என்ன 53 பேஜ் நம்பர் 53. யா சொல்றாங்க, நோட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சொல்லுவேன். சோ எக்ஸ்ட்ரா பாயிண்ட் சொல்லும் போது அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சரியா? ஸ்கிரீன்ல மேக்ஸிமம் இருக்கும். இல்லாத பாயிண்ட்ஸை செப்பரேட்டா நான் வாய்ஸ்ல தான் சொல்லுவேன். அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க. சோ இப்படி போம்ஸ் ஆன் வேரியஸ் அகேஷன்ஸ் அப்படிங்கிறதுல 8 போம்ஸ் வந்து எழுதியிருப்பாரு. அதாவது Fugitive Pieces வந்து கிட்டத்தட்ட நிறைய போம்ஸ் இருக்கும், more than 40 போம்ஸ் அண்ட் ஆல். சரிங்களா? சோ அதுல இருந்து ஒரு 8 போமை மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணி எதுல பப்ளிஷ் பண்றாரு, போம்ஸ் ஆன் வேரியஸ் அகேஷன்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன்ல பப்ளிஷ் பண்றாரு. Can you understand? Only 8 poems from Fugitive Pieces that was revised and published by Byron. Okay, then somehow in the 1807 the publication of Poems on Various Occasions is accepted by the people. Later அவரோடதுல one of the best collection so far அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணது அப்படின்னு பாத்தீங்கன்னா that is Hours of Idleness. ஓகே, அதே வருஷம் 1807ல இந்த Hours of Idleness வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பார். ரைட்? But it was criticized by people from the Edinburgh Review. சரிங்களா? அதுல நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாருங்க, அவரோட நேம் ஹென்ரி ப்ரோஹம். ஸோ இந்த ஹென்ரி ப்ரோஹம் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்றாரு, எடின்பர்க் ரெவியூல லார்ட் பைரன் எழுதின அவரோட வால்யூம் ஆஃப் போயட்ரி த Hours of Idleness கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறாரு. சரிங்களா? இந்த கிரிட்டிசைசேஷனை பார்த்த லார்ட் பைரன் என்ன பண்றாரு, ஒரு ரிப்ளை எழுதுறாரு. சரிங்களா? என்ன ரிப்ளை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இங்கிலீஷ் பார்ட்ஸ் அண்ட் ஸ்காட்ச் ரெவியூவர்ஸ். சரிங்களா? ஆனா இதுல ஒரு தப்பு பண்ணிடுறாரு. ஆக்சுவலா கிரிட்டிசைஸ் பண்ணது யாரு, ஹென்ரி ப்ரோஹம், எடின்பர்க் ரெவியூல. ஆனா லார்ட் பைரன் என்ன நினைச்சுக்கிறாரு, இந்த குரூப், அதாவது பிரான்சிஸ் ஜெஃப்ரி, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ், சதே, இந்த ஆட்கள் தான் நம்மள என்ன பண்ணுறாரு, நம்மள டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க. ரைட்? சோ அப்போ இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் பார்ட்ஸ் அண்ட் ஸ்காட்ச் ரிவியூவர்ஸ்ல அவர் யாரை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதுறாரு, பிரான்சிஸ் ஜெஃப்ரி. ரைட்? எடின்பர்க் ரெவியூவோட ஒன் ஆஃப் த எடிட்டர்னு இப்பதான் பார்த்தோம். சோ பிரான்சிஸ் ஜெஃப்ரி, வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த், கால்ரிட்ஜ், சதே, இந்த ஆட்களை அட்டாக் பண்ணி எதுல எழுதுறாரு, இங்கிலீஷ் பார்ட்ஸ் அண்ட் ஸ்காட்ச் ரிவியூவர்ஸ்ல எழுதுறாரு. ஓகே, and that poem was written in heroic couplets and it was published anonymously. first அவரோட நேம வந்து போட்டு பப்ளிஷ் பண்ணல. சரிங்களா? அனானிமஸா தான் பப்ளிஷ் பண்றாரு. பப்ளிஷ் பண்றவரோட பேர் வந்து ஜான் முரே. அதுக்கப்புறம் அதுக்கு நிறைய வரவேற்பு இருந்த உடனே என்ன பண்றாரு ஆளு, செகண்ட் எடிஷன்ல தன்னோட நேம ஆட் ஆன் பண்ணி பப்ளிஷ் பண்றாரு. எப்பவுமே ஒரு போயம்னு பாத்தீங்கன்னா it will have multiple editions, ரிவிஷன்ஸ் எல்லாம் இருக்கும். சோ லேட்டர் பீரியட்ல இந்த Hours of Idlenessல நம்ம இவங்களை வந்து இப்படி சட்டையர் பண்ணி எழுதிருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லேட்டர் பீரியட்ல அவர் ரெக்ரெட் பண்றாரு. சரிங்களா? சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இங்கிலீஷ்
இங்கிலீஷ் பார்ட்ஸ் அண்ட் ஸ்காட்ச் ரிவ்யூஸ்ல இவங்களை அட்டாக் பண்ணி எழுதிருக்க வேண்டாம், லேட்டர் பீரியட்ல ஹி ரியலைஸ்ட். ஓகே, சோ 5th எடிஷன்ல அவர் ரெக்ரெட் பண்ண விஷயத்த கன்வே பண்ணிருப்பாரு. ஸோ இங்கிலீஷ் பார்ட்ஸ் அண்ட் ஸ்காட்ச் ரிவ்யூவர்ஸ், இது அந்த புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் ஒரிஜினல் எடிஷன்ல பாருங்க. அதுல வந்து ஷேக்ஸ்பியரோட ஒரு கோட்டும் அலெக்சாண்டர் போப்போட ஒர்க்ல இருந்து ஒரு கோட்டும் யூஸ் பண்ணிருப்பாரு. சரிங்களா? ஷேக்ஸ்பியரோட ஹென்ரி த 4th பார்ட் 1ல இருந்து ஒரு சர்டன் லைன்ஸ் எடுத்து எழுதியிருப்பாரு. அண்ட் தென் அலெக்சாண்டர் போப்போட எஸ்ஸே ஆன் கிரிட்டிசிசம்ல இருந்து 2 லைனை கோட் பண்ணி கொடுத்திருப்பாரு ஃப்ரண்ட் பேஜ்ல. ரைட், தட்ஸ் வை ஐ ஹவ் மென்ஷன் ஹியர். நவ் we know that யூஷுவலாவே போயட்ஸ்க்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கறது வந்து அவங்க எங்கேயாவது ஊர் சுத்துவாங்க. சரிங்களா? டூர் மாதிரி போவாங்க. ஸோ அந்த டூர்ல இருந்துதான் they learned a lot, they inspired so many things and then that influenced their works. ஸோ இந்த மாதிரி லார்ட் பைரனும் டூருக்கு போறாருங்க. 1809ல இருந்து 1811 வரைக்கும் he went on a grand tour. He went to different places like Spain, Portugal, right, and then Athens. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ்க்கு போயிருப்பாரு. சரிங்களா? ஒவ்வொரு இடத்துலயும் அந்த கல்ச்சரை பார்ப்பாரு, அந்த கல்ச்சரை இன்ஸ்பயர் பண்ணுவாரு. ரைட், லேட்டரா பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து இஸ்லாம் மேல ஒரு விதமான ஆர்வம் வந்தது. இந்த டூர் தான் அதுக்கு காரணமா அமைஞ்சது. சரிங்களா? நிறைய பிளேசஸ் போறாரு பாத்துங்க, போறாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுல டர்க்கியும் ஒண்ணு. ஸோ இந்த மாதிரி பிளேசஸ்க்கு போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு எந்த மதத்து மேல ஒரு அட்ராக்ஷன் வருதுன்னு பாத்தீங்கன்னா இஸ்லாம். ரைட், இந்த டூர்லயே பாத்தீங்கன்னா he faced or he made so many sexual encounters also with both men and women. All such things are happening. Then in the year 1812, அதாவது ஒரு ஒர்க் எழுதுவாரு, அந்த ஒர்க் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் ஆள் பயங்கர ஃபேமஸ் ஆயிடுவாரு. So that's why he made a very famous statement. பாருங்க, I awoke one morning and found myself famous. சரிங்களா? ஒரே நாள்ல ஒரு பாட்டுல பணக்காரர் ஆகிற மாதிரி ஒரு நாள்ல பயங்கர ஃபேமஸ். அப்படி என்ன ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சைல்ட் ஹெரால்ட் பில்கிரிமேஜ். ஓகே, சோ இந்த ஒர்க் 1812ல பப்ளிஷ் ஆயிருக்கும். இதுல 2 கேண்டோஸ் மட்டும் தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். சரிங்களா? only 2 cantos was published in 1812 and he became very famous after the publication of Childe Harold Pilgrimage. Right, and there is also an elegy added in this work called Trizza. Trizza is his lady love. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், he has so many love affairs. Right, Trizza அப்படிங்கிற ஒரு லேடி லவ் பத்தி மென்ஷன் பண்ணி எழுதியிருப்பாரு. There was an elegy added by him. Then after that he wrote poem on Napoleon Bonaparte. Right, ஏன்னா 1815ல we know that Napoleonic wars நடந்துட்டு இருந்தது. ரைட், ஸோ இந்த டைம்ல நெப்போலியன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கிறாரு, எல்லா இடத்துலயுமே டிஃபீட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரைட், இந்த 1814ல நெப்போலியன் போனாபார்ட்ட ரசிச்சு ஒரு ஒர்க் எழுதுற ஒரு மாதிரி ஆம்பிவலன்ட் ஃபீலிங். சரிங்களா? அவர் வந்து he was like a dictator. He was trying to control people, but still he loved Napoleon Bonaparte. So இத கன்வே பண்ற மாதிரி அவர் எழுதுற போது தான் Ode to Napoleon Bonaparte. Okay, can you tell me who wrote the life of Napoleon? Who wrote the life of Napoleon? Walter Scott and Hazlitt. Yeah, very good. சேம் டைட்டில்ல 2 பேர் எழுதியிருப்பாங்க லைஃப் ஆஃப் நெப்போலியன். ஒன்னு வால்டர் ஸ்காட், இன்னொன்னு வில்லியம் ஹாஸ்லெட். நான் வீடியோ அனுப்பிச்சேன், நீங்க பாத்துருந்தீங்கன்னா இப்ப நீங்க ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? நான் பண்ணிருப்பேன் few days, I guess day before yesterday தான் எனக்கு ஞாபகம் இல்ல, ஒரு வீடியோ ரொமான்டிக் ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு I have shared. சரிங்களா? நான் சும்மா எந்த வீடியோஸும் ஷேர் பண்ண மாட்டேன், நிறைய ஃபேக்ட்ஸ் அதுல இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் ரீட் பண்ணுங்க, நிறைய எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லியிருப்பேன். Try to watch and take notes. Okay. Life of Napoleon is by Walter Scott and William Hazlitt. 2 பேர் தனித்தனியா எழுதியிருப்பாங்க சேம் டைட்டில்ல. Then who wrote Life of Nelson? Robert Southey.
Good. Robert Sade. He wrote Life of Nelson. Life of poets. Dr. Samuel Johnson. Johnson. Dr. Johnson. Very good. Then Life of Dr. Johnson. Who wrote Life of Johnson? James Boswell. Very good. Our biographer. Okay, James Boswell. James Boswell was the biographer of Dr. Johnson. Dr. Johnson-காக அவர் எழுதுற ஒர்க் தான் லைஃப் ஆஃப் ஜான்சன். பாருங்க எத்தனை லைஃப் படிச்சிட்டோம். Try to repeat with me. Life of Napoleon, Walter Scott. சேம் டைட்டில்ல வில்லியம் ஹாஸ்லட்டும் எழுதியிருக்கிறாரு. Life of Nelson by Robert Sade. Lives of Poets by Dr. Johnson. Then Life of Dr. Johnson by James Boswell. ஓகே, சோ இந்த மாதிரி ஒன்னா எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய லைஃப்ஸ் இருக்கு, நம்ம போக போக கொஞ்சம் கொஞ்சம் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். Hope it is clear, right? Then அவரோட லார்ட் பைரனோட பயோகிராஃபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாங்க, தாமஸ் மோர். தாமஸ் மோர் வாஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் லார்ட் பைரன். I have mentioned that. இந்த மாதிரி நெப்போலியன் போனாபார்ட், சைல்ட் ஹெரால்ட் பில்கிரிமேஜ்னு சொல்லிட்டு அவர் எழுதுற ஒர்க்ஸ் எல்லாம் ஹிட் ஆகுது. ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிற சமயத்துல he started to write an oriental tales. Oriental tales அப்படிங்கிறது என்ன? யூனோ ஓரியன்டல் கண்ட்ரீஸ பேஸா வச்சு எழுதுறது, ரைட்? அதை இன்ஸ்பிரேஷனா வச்சு எழுதுறது, which is colonized nations. அதுதான் நம்ம ஓரியன்டல் நேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதுல இருந்து எழுதக்கூட கதை அப்படின்னு சொல்லலாம். So 4 popular oriental tales were produced by him between 1813 to 1814. The Gayor, The Bride of Abydos, The Corsair, Corsairோட சீக்வல் லாரா. இந்த 4மே அவரோட ஓரியன்டல் டேல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இந்த போயட்ரி எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா லார்ட் பைரன் வெஸ்டர்ன் பீப்புள்ஸ் வந்து பயங்கரமான சிவிலைஸ்டு பீப்புள், சரிங்களா, அப்படின்னும் ஓரியன்டல் டேல்ஸ் ரெப்ரசென்ட் பண்றது, அதாவது ஓரியன்டல் பீப்புள் who were considered as east, right, colonized. சோ அந்த பீப்புளை வந்து அவங்களோட ஸ்டோரிஸ் வந்து இல்சிட்டாகவும் இன்செஸ்டாகவும் பிரசன்ட் பண்ணிருப்பார். So you can find that in his oriental tales, right? இந்த 4 ஓகேமே படிச்சுக்கோங்க. ஆட் ஆன் அவுட்ங்கிற மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? எது வந்து ஓரியன்டல் டேல்ல வரும் வராது அப்படிங்கிற மாதிரி கேட்பான். ஸோ டிஃபரன்சியேஷன் பண்ண தெரியணும். The next is, as I told you, he was attracted to Islam during his Grand War. Later in the year 1815, he married Annabella Milbank. Okay, 1815, I also told one more event. What is that? Napoleonic War அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? You know Jane Austen novel? Jane Austen novel Emma was also published in 1815. Please make a note. Jane Austen oda Emma, that was also published in 1815. So Annabella Milbank கல்யாணம் பண்ணிருப்பாரு, பட் லேட்டர் they both were separated. இந்த டைம்ல தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம பெர்சி பெஸ்ஸி ஷெல்லியோட ஃப்ரெண்ட் ஆயிருப்பாரு லார்ட் பைரன், சரிங்களா? பெர்சி பெஸ்ஸி ஷெல்லியோட ஃப்ரெண்ட் ஆகும்போது ஆப்வியஸா ஷெல்லியோட ஒய்ஃப் யாருன்னு நமக்கு தெரியும், மேரி ஷெல்லி, ரைட்? வில்லியம் காட்வினோட பொண்ணு, ஞாபகம் இருக்குதா? வில்லியம் காட்வினோட ஒய்ஃப் யாரு சொல்லுங்க பாப்போம். Mary Wollstonecraft. Yeah, Mary Wollstonecraft. What is her contribution, main contribution to literature? A vindication of the right. Yeah, very good. A Vindication of the Rights of Women, 1792 publication. Mary Wollstonecraft, and she was also against the ideology of Edmund Burke. Can you remember? Edmund Burke supported evolution rather than revolution, right? French Revolution against Revolution from the reflection of the 1790.
Yeah. So his work, Reflections on the Revolution of France, right, where he criticized the French Revolution. அதுக்காக மேரி wollstonecraft என்ன பண்ணிருப்பாங்க, எட்மண்ட் பர்க்க கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க பிரெஞ்சு ரெவல்யூஷனை கிரிட்டிசைஸ் பண்ணதுனால. சோ we know all such things about மேரி wollstonecraft, right? மேரி wollstonecraftோட ஹஸ்பண்ட் தான் வில்லியம் காட்வின், who wrote political justice, who wrote a philosophical work called Political Justice. We know that. So இவங்க ரெண்டு பேரோட டாட்டர் தான் யாருன்னு பாக்குறோம், மேரி காட்வின். ஆக்சுவலா கல்யாணத்துக்கு முன்னாடி மேரி காட்வின், ஷெல்லிய ஓடி போய் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் மேரி ஷெல்லி அப்படின்னு தான் நம்ம ஃபேமஸா அவங்க ஞாபகம் வச்சுக்கிறோம். சோ இப்போ பர்சி பசி ஷெல்லியோட ஃப்ரெண்ட்ஷிப் யாருக்கு கிடைக்குது, லார்ட் பைரனுக்கு கிடைக்குது. அண்ட் இப்படியே யாரோட கனெக்ட் ஆயிடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேரி ஷெல்லிய நல்லா மேரி ஷெல்லியோட நல்ல பழக்கம் வருது. அண்ட் அப்படியே ஒரு ஸ்டெப் அஹடா போய் மேரி ஷெல்லியோட ஸ்டெப் சிஸ்டரான கிளார் கிளார்மண்ட், சரிங்களா, இவங்க யாரு, மேரி ஷெல்லியோட ஸ்டெப் சிஸ்டர். ஓகே, சோ இந்த கிளார் கிளார்மண்டோட லார்ட் பைரனுக்கு பழக்கம் ஆகுது. அண்ட் கிளார் கிளார்மண்ட் வந்து இவங்களோட ஒரு பேபியுமே பேர் பண்ணுவாங்க, லார்ட் பைரனோட ஒரு பேபியுமே பேர் பண்ணிருப்பாங்க, ரைட்? தே ஹேட் அன் ரிலேஷன்ஷிப். தென் டாக்டர் ஜான் பாலிடார் வாஸ் அ பிசிஷியன் டு லார்ட் பைரன், சரிங்களா. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கோஸ்ட் காம்படிஷன், ஏன் இது தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு கோஸ்ட் காம்படிஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க, சரிங்களா. லார்ட் பைரன், மேரி ஷெல்லி, பர்சி பெசி ஷெல்லி, பாலிடார், இந்த ரைட்டர் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுல ஜான் பாலிடார் ரோட் அ வெரி ஃபேமஸ் ஒர்க் கால்டு வேம்பயர், ரைட்? லேட்டர் பீரியட்ல டிராகுலா, வேம்பயர் பேஸ்ட் ஸ்டோரிஸ் எல்லாம் வருது பாத்தீங்களா, அதுக்கு எல்லாமே ஒரு இன்ஸ்பிரேஷனா ஜான் பாலிடாரோட வேம்பயர் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதனால we should know him. John Polydor was a physician of Lord Byron. So இதே மாதிரி அலெக்சாண்டர் போப்புக்கு ஒரு physician உண்டே, சொல்லுங்க பாப்போம். Arbuthnot. டாக்டர் Arbuthnot. Very good, டாக்டர் Arbuthnot. So அலெக்சாண்டர் போப் அவருக்காக எழுதின ஒர்க் என்ன? An epistle to Dr. Arbuthnot. 35. Yeah, an epistle to Dr. Arbuthnot. An epistle to Dr. Arbuthnot by Alexander Pope. So Alexander Pope oda physician Dr. Arbuthnot, Byron oda physician Dr. John Polydor. Clear so far? Any doubts? No, ma'am. Okay, clear. Good. Can someone ask questions, please? Few questions, I'll be back in a minute. Who can ask? First. பகவதி கேட்கலாமாப்பா? Yes, ma'am. Okay. Lord Byron oda time period என்ன? 1788. Yes, 1788 to 1824. அப்ப 1823ல ஒருத்தரோட essay collection publish ஆயிருக்குன்னு பார்த்தோம். Essays of Elia. by Charles Lamb. Yes, Essays of Elia by Charles Lamb. அப்ப 1789ல என்ன நடந்திருக்கும்? Yes, French Revolution. அப்ப 1775ல American independence. 76 தான் American independence. 75 வந்து American Revolution. Yes, American Revolution. Okay. Okay. இவரோட டாக் நேம் என்ன? ஒரு பர்టిక్యులரான ஒரு ரிலிஜியன் வந்துட்டு லார்ட் பைரனுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம். வாட்ஸ் தட்? Islam. Yes, Islam. லார்ட் பைரனோட பயோகிராஃபர் யாரு? Thomas More. Yes, Thomas More. Yes, Thomas More. And Life of Nelson எழுதினது யாரு? Life of Nelson. Robert Sade. Robert Sadeயோட poet laureateship tenure எவ்வளவு? எத்தனை இயர்ஸ் poet laureate இருக்காரு? 30 years. Yes, 1813 to 1843. அப்ப 1843 to 1850? William Wordsworth. Yes, William Wordsworth. Then 1850 to 1892? Tennyson. Alfred Lord Tennyson. Yes, Alfred Lord Tennyson. Hearts of Idleness published year என்ன? Hearts of 1807. Idleness. Yes, 1807.
1807. இதை எந்த மேகசின் வந்து Edinburgh கிரிட்டிசைஸ் பண்ணிருப்பாங்க? Edinburgh Review. எடின்பர்க் ரிவ்யூ. ஓகே, எடின்பர்க் ரிவ்யூ. அதுல யார் பர்టిక్యులரா இவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணிருக்காங்க? Henry Brougham. ஓகே, ஹென்ரி ப்ரோகம். அதுக்கு இவர் லார்ட் பைரன் ரிப்ளை ஒரு வார்த்தை எழுதி இருப்பாரு. வாட்ஸ் தட்? English Bots. English Bards and Scotch Reviewers. Yes, English Bards and Scotch Reviewers. எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1809. Yes, 1809. இது யாரெல்லாம் அட்டாக் பண்ணிருக்காரு? எஸ், லேக் போயட்ஸ் எல்லாருமே வந்து அட்டாக் பண்ணிருப்பாரு. பிளஸ் பிரான்சிஸ் ஜெஃப்ரே. பிரான்சிஸ் ஜெஃப்ரே என்ன ஒரு டேர்ம் காயின் பண்ணிருப்பாரு? ஒரு 3 பேரை பார்த்து லேக் போயட்ஸ். ஓகே. சைல்ட் ஹெரால்ட் பில்கிரிமேஜ் எந்த இயர் பப்ளிஷ் ஆயிருக்கு? சைல்ட் ஹெரால்ட் 1812. ஓகே, 1812ல எத்தனை கேண்டோஸ் பப்ளிஷ் ஆயிருக்குன்னு பார்த்தோம்? 2 cantos. எஸ், 2 கேண்டோஸ். அதுல ஒருத்தங்களுக்கு எலிஜியுமே வந்து அவர் எழுதி இருக்காருன்னு பார்த்தோம். வாட்ஸ் தட்? Lady Love. தைர்சா. எஸ், தைர்சா. ஓகே. ஓட்டோ நெப்போலியன் போனபார்ட் எந்த இயர்ல எழுதி இருக்காரு? ஓட்டோ நெப்போலியன் போனபார்ட் 1814. எஸ், 1814. ஓகே. லைஃப் ஆஃப் நெப்போலியன் அது எழுதுனது யாரு? லைஃப் ஆஃப் நெப்போலியன் ஸ்காட் அண்ட் வில்லியம் ஹாஸ்லெட். வில்லியம் ஹாஸ்லெட் தான் ஒருத்தரை பார்த்து தி லாஸ்ட் லீடர் அப்படின்னு கமெண்ட் பண்ணிருப்பாரு. யாரு அது? Wordsworth. அப்ப லாஸ்ட் லீடர்னு போயம் எழுதுனது யாரு? Robert Browning. ராபர்ட் ப்ரௌனிங். ஓகே. லைஃப் ஆஃப் ஜான்சன் அவரோட பயோகிராஃபர் யாரு? James Boswell. John Boswell. எஸ், ஜேம்ஸ் பாஸ்வெல். அப்ப லைஃப் ஆஃப் சதே? ஜான்சன் தானே இல்லையா? ஓகே. ஓரியண்டல் டேல்ஸ் எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரை எழுதிருக்காரு? ஓரியண்டல் டேல்ஸ் 1813 to 14. எஸ், 1813 to 18. அதுல இருக்க 4 டேல்ஸ்ல ஃபைனல் டேல் எது? எதுக்கு சீக்வல்னு பாக்குறோம்? Corsair. கார்செட். ஓகே. அப்போ பேலன்ஸ் இருக்கிற மிச்ச 2 டேல்ஸ்? Giaour, the Bride of Abydos. The Bride. எஸ், கியாவோர் அண்ட் தி பிரைட் ஆஃப் அபிடோஸ். ஓகே. இவரோட பிசிஷியன் யாரு? பைரனோட பிசிஷியன்? Polydor. Dr. John Polydor. எஸ், ஜான் பாலிடார். அவர் ஒரு ஒர்க் எழுதி இருக்காருன்னு பார்த்தோம். வாட்ஸ் தட்? வேம்பயர். அப்போ எம்மா எந்த இயர்ல பப்ளிஷ் ஆயிருக்கு? எம்மா 1815. அது யாரோட ஒர்க்? அப்போ 1818ல நமக்கு ஒரு ஒர்க் தெரியுமே, அது ஒரு இதுல இந்த ரைட்டர் பார்த்தோம், மேரி ஷெல்லி. எஸ், Frankenstein. எஸ், Frankenstein. 1818ல Frankenstein வந்திருக்கும். அதோட சப்டைட்டில் என்ன? Modern Prometheus. ஓகே, Modern Prometheus. ஓகே. இவருக்கு ஒரு ரைட்டர் வந்து ஃப்ரெண்டா கிடைக்கிறாருன்னு பார்த்தோம். ஹூஸ் ஹி? Thomas More. பிபி ஷெல்லி. ரைட்டர் யாரு ஃப்ரெண்டா கிடைச்சாங்கன்னு கேட்டேன். எஸ், பிபி ஷெல்லி. ஓகே. ஒரு 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 இவர் எழுதின ஒரு ஒர்க்கே இவரே வந்து பர்ன் டவுன் பண்ணிருப்பாரு. அதோட நேம் என்ன? ஓகே, ஃபிகேட்டிவ் பீசஸ். அது எந்த இயர் பப்ளிஷ் பண்ணிருப்பாங்க? 1807. எஸ், 1807. அதே இத எரிச்சத வந்து மறுபடியும் ரிவைஸ் பண்ணி ஒரு நேம்ல பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. வாட்ஸ் தட்? எஸ், poems on various occasion. எந்த இயர்ல பப்ளிஷ் பண்ணிருக்காங்க? 1807. எஸ், 1807. ஓகே. கிராண்ட் ஒரு எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரை போயிருப்பாங்க? 1809. ஓகே, 1809 to 1811. இங்கிலீஷ் பார்ட்ஸ் அண்ட் ஸ்காட்ச் ரிவ்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்ல, அந்த ஒர்க்க பப்ளிஷ் பண்றதுக்கு யார் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க? John Murray. எஸ், ஜான் முரே. இதுல ஏதாவது ரிப்பீட் பண்ண? Bhagavati. எஸ் மேம், எஸ் மேம். So I would like to add one more point. Hours of Idleness la mottham 39 poems irukku. Please make a note.
ஆர்ஸ் ஆஃப் ஐடல்னஸ்ல மொத்தம் 39 போம்ஸ் இருக்கும். இதுல ஃபியூகிட்டிவ் பீஸ், அதாவது பேர்ன் பண்ணாருன்னு சொன்ன பாத்தீங்களா, அதுல இருந்து சில போயம்ஸ் எடுத்திருப்பாருங்க. அது எவ்வளவு போயம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 19 போம்ஸ் ஃப்ரம் ஃபியூகிட்டிவ் பீசஸ் ஹி ஹஸ் டேக்கன். சரிங்களா? அதை ரிவைஸ் பண்ணி ஆர்ஸ் ஆஃப் ஐடல்னஸ்ல பப்ளிஷ் பண்ணிருப்பாரு. சரிங்களா? ஐ ரிப்பீட், ஃபியூகிட்டிவ் பீசஸ் வந்து இட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஒர்க். அதை பேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அது பப்ளிஷ் ஆகல. அத வந்து லேட்டரா ரிவைஸ் பண்ணி போம்ஸ் ஆன் வேரியஸ் அகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில்ல பப்ளிஷ் பண்றாரு. அண்ட் அந்த கலெக்ஷன்ல ஃபியூகிட்டிவ் பீசஸ்ல இருந்து 8 போம்ஸை மட்டும் எடுத்து ரிவைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்றாரு. ஓகே, தென் அவரோட ஃபர்ஸ்ட் வால்யூம் ஆஃப் போய்ட்ரி அப்படின்னு நம்ம வந்து எதை ரெஃபர் பண்றோம்னா ஆர்ஸ் ஆஃப் ஐடல்னஸ். இதுல மொத்தம் 39 போம்ஸ் இருக்கு. அதுல ஃபியூகிட்டிவ் பீசஸ்ல இருந்து 19 போம்ஸ் என்ன பண்றாரு, எடுத்து எழுதுறாரு அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? ரிவைஸ் பண்ணி பப்ளிஷ் பண்றாருன்னு பாக்குறோம். ஓகே, so I'll continue now. John Polydore was a physician. All such things we have seen. Now, ஜெனீவால பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி கிராண்ட் டூர் போறாருன்னு பார்த்தோம் பாத்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் போவாரு. he also visited ஜெனீவா. ஸோ ஜெனீவால ஒரு பிரிசனரோட லைஃப பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறாரு. அந்த பிரிசனரோட நேம் வந்து பிரான்சிஸ் பானிவர்ட். ஓகே, பிரிசனரோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரான்காய்ஸ் பானிவர்ட். ஸோ திஸ் பிரான்காய்ஸ் பானிவர்ட் தன்னோட நாட்டுக்காக, ரைட், ஜெனீவாக்கு ஃப்ரீடம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பிரதர்ஸ் எல்லாத்தையுமே இழந்திருப்பாரு. லைஃப் லாங் நிறைய நாள் வந்து பிரிசன்ல தான் வாழ்ந்திருப்பாரு. சரிங்களா? சோ இந்த பிரான்சிஸ் பானிவர்டோட இந்த லைஃப பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்மால லார்ட் பைரன் என்ன ஒர்க் எழுதுறாரு, த பிரிசனர் ஆஃப் ஷிலான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதுறாரு. அது என்ன, பிரிசனர் ஆஃப் ஷிலான். ஷிலான் அப்படிங்கிறது பிளேஸ். ஓகே, பிரான்சிஸ் பானிவர்ட அந்த ஷிலான் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் பிரிசனரா வச்சிருக்கான். ஓகே, சோ அதை பேஸ் பண்ணியே இவர் வந்து என்ன பண்றாரு, ஹி ரோட் எ dramatic monologue. ரைட், அவர் எந்த போயம் பிளாங்க் வேர்ஸ் எழுதுறாரு, ஒட்டவாரைமால் எழுதுறாரு, which is his long narrative poem, which is his dramatic monologue. All such things you should know. Right, so Prisoner of Chillon, it is based on Francois Bonivard. Who was he? He was a 16th century Swiss patriot. ஜெனீவாவோட ஃப்ரீடம்காக ஃபைட் பண்ண ஒரு பேட்ரியாட். இட் இஸ் a long dramatic monologue. அண்ட் இந்த போயம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன சானட்டோட ஸ்டார்ட் ஆகும். தட் இஸ் சானட் ஆன் ஷிலான். ஓகே, அண்ட் தென் இந்த பிரிசனர் ஆஃப் ஷிலான் எழுதிட்டு இருக்கிற சமயத்திலேயே அவர் என்ன பண்றாரு, சைல்ட் ஹெரால்ட் பில்கிரிமேஜோட 3rd கேண்டோ எழுதுறாரு. ரைட், ஃபர்ஸ்ட் 2 கேண்டோஸ் தான் எழுதிருப்பாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. எந்த வருஷம் ஃபர்ஸ்ட் 2 கேண்டோஸ் பப்ளிஷ் ஆயிருக்கும்? 1812. அண்ட் இதுல சைல்டுன்னு இருக்கு பாத்தீங்களா. do you know what is the meaning of child? குழந்தை கிடையாது. ரைட், அதாவது we know that knighthood அப்படிங்கிறது ஒரு ஆனரரி டைட்டில் மாதிரி. ரைட், ஒரு பிரஸ்டீஜியஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லுவோம் knighthood அப்படிங்கிறது. சோ ஒரு யூத் வந்து நைட்ஹுட்ட அந்த டைட்டில் அடையிற ஸ்டேஜ்ல இருப்பாங்க பாத்தீங்களா. அந்த யூத்த எப்படி ரெஃபர் பண்ணுவாங்கன்னா சைல்டு அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, சோ இட் இஸ் அபவுட் a youth who is going to attain knighthood soon. Okay, so அதுதான் ஹெரால்ட், அவர்தான் ஹெரால்ட். Okay, so child herald pilgrimage is a type. And you know, child herald pilgrimage was dedicated to his daughter Ianthe. டாட்டரோட பேர் வந்து இயாந்தி. டெடிகேஷன் யாருக்கு அப்படின்னா இயாந்திக்காக டெடிகேட் பண்ணிருப்பாரு. which work? child herald pilgrimage. So first 2 cantos 1812. Now 3rd canto வந்து prisoner of Shillon எழுதும் போது பப்ளிஷ் ஆகும். ரைட், தென் லார்ட் பைரனோட லெஜிட்டிமேட் சைல்டுன்னு யார நம்ம ரெஃபர் பண்ணோம்னா அடா லவ்லேஸ். அதாவது மேரேஜ் பண்றாரு பாத்தீங்களா மில்க் பேங்க்னு ஒரு லேடிய. சோ ஒரு ப்ராப்பரான லெஜிட்டிமேட் சைல்டுன்னு இந்த அடா லவ்லேஸ் தான் நம்ம சொல்ல முடியும். சோ இந்த அடா லவ்லேஸ் வந்து மேத்தமெட்டிஷியன் சார்ல்ஸ் பாபேஜோட ஒர்க் பண்ணிருக்காங்க. Right, and then later he spent his quality time with Percy Bysshe Shelley in Geneva. Right, அந்த டைம்ல தான் இவங்களுக்குள்ள ஒரு போட்டி, ஒரு கான்டெஸ்ட் நடக்குது. தட் இஸ் கோஸ்ட் ஸ்டோரி கான்டெஸ்ட். ஓகே, சோ ஹியர் இந்த இடத்துலதான் மேரி ஷெல்லி அவங்களோட மேக்னம் ஓபஸ் மாஸ்டர் பீஸ ப்ரொடியூஸ் பண்றாங்க. தட் இஸ் Frankenstein or the modern Prometheus. Then Byron
He also contributes some text. And notable in the ghost story contest la அப்படின்னு பாத்தீங்கன்னா William Polydor. John Polydor னு பார்த்தோம் பாத்தீங்களா, John William Polydor அவரோட full name. So இந்த Polydor-ஓட The Vampire is a famous one. ஏன்னா இத இன்ஸ்பயர் பண்ணி தான் லேட்டரா Bram Stoker, right? Hope you have heard his name. Bram Stoker wrote Dracula. Already they asked in nets. Match the following மாதிரி Dracula, Bram Stoker, you have to match அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். Right? It is like story interesting ஆ இருக்கும் ஆக்சுவலா. பட் ஒரு மாதிரி கேசல்ல தான் செட் ஆயிருக்கும். ஜானத்தன் ஹார்க்கர் அப்படிங்கிற ஒரு லாயர் வந்து டிராவல் பண்ணுவார். It is in an epistolary form. It's a gothic work in an epistolary form. Bram Stoker-ஓட Dracula பத்தி சொல்றேன். Then Twilight உங்களுக்கு தெரியும், மூவிஸ் கூட வந்திருக்கு. So it is also vampire story. So இந்த மாதிரி ஃபேமஸான ஒர்க்ஸ்களுக்கு எல்லாத்துக்கும் இன்ஸ்பிரேஷனா இருந்தது வந்து பாலிடரோட The Vampire, right? And then பைரன் இந்த இதுல வந்து என்ன ஒர்க் எழுதிருப்பாருன்னா A Fragment. இந்த கான்டெஸ்ட்ல அவர் எழுதின ஒர்க் A Fragment. Okay, so and this story was published under Byron's name. Now he wrote so many blank verse tragedies. உங்களுக்கு நான் ஹெட்டிங்கே blank verse tragedy ன்னு கொடுத்துட்டேன். அப்போ அவரோட இந்த ஒர்க்ஸ் எல்லாமே blank verseல தான் எழுதியிருப்பார். சரிங்களா? பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒன் Manfred. I already told you Manfred அப்படிங்கிற கேரக்டர் மூலமா அவரோட கில்ட், லார்ட் பைரன் அவரோட கில்ட்டை வந்து இந்த கேரக்டர் மூலமா பிரசன்ட் பண்ணிருப்பாரு. என்ன கில்ட் ஆல்ரெடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ் வந்து ஃபெயில்டு மேரேஜா இருக்கும். சரிங்களா? அதோட சோக கதைய ரெஃபர் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்னு அந்த அகஸ்டாவோட தன்னோட ஸ்டெப் சிஸ்டரோட இன்செஸ்டுவஸ் ரிலேஷன்ஷிப், அது வந்து ஒரு விதமான கில்ட்டை கிரியேட் பண்ணிருக்கும். சரிங்களா? ஏன்னா வெளி உலகத்துக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் ஆளை விரட்டுவாங்க. சரிங்களா? இவன் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போற இடம் எல்லாமே அவருக்கு வந்து ரொம்ப ஷேமா இருக்கும். ரைட்? அதையும் அவர் வந்து ஃபேஸ் பண்ணிருப்பாரு. So all such things were represented through the character Manfred. And remember, this Manfred is a closet drama. You know what is mean by closet drama? It can be performed, right? Sorry, it can be it cannot be performed on the stage. சரிங்களா? நம்ம என்ன பர்பஸ்க்காக அந்த டிராமாஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, only you can recite, you can read and enjoy. Right? One good example is Samson Agonistes by John Milton. Remember, John Milton Samson Agonistes அப்படின்னு ஒரு க்ளோசர் டிராமா எழுதியிருப்பாரு. அதுல சாம்சனோட வீக்னஸ் வந்து ஹேர் தான். சரிங்களா? அதை தெரிஞ்ச முதல்ல அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அவனுக்கு தூண்ல எல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. ரைட்? லேட்டரா ஒய்ஃப் தான் என்ன பண்ணிடுவா, என்னோட ஹஸ்பண்டோட வீக்னஸ் வந்து ஹேர் அப்படின்னு சொல்லி துரோகம் பண்ணிடுவா மத்த வில்லனுங்களுக்கு சொல்லி கொடுத்து. சோ இப்போ இவன் என்ன பண்ணுவான், ஒரு பர்டிகுலர் சீன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த பெரிய பெரிய தூண் பில்லர்ஸ் எல்லாத்தையுமே அவன் வந்து இழுத்து உடைச்சிட்டு வெளியில வர மாதிரி எல்லாம் சீன்ஸ் இருக்கும். ஆனா நீங்க நிஜமாவே ஒரு டிராமாவை பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தூணெல்லாம் புடிச்சு இழுத்து போட்டு ஒரு மாசிவான ஒரு மசாக்கர் நீங்க கிரியேட் பண்ற மாதிரி உங்களால கொண்டு வர முடியுமா டிராமால? கட்டாய முடியாது. அது பின்னாடி இருக்க கோரஸோ யாரோ இது நடந்தது அப்படிங்கிற மாதிரி பின்னாடி வந்து சொல்லுவாங்க. ரைட்? அததான் நம்ம க்ளோசர் டிராமா அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு ரீட் பண்ணி நீங்க என்ஜாய் பண்ணிக்கலாமே தவிர்த்து it can't be performed. That is closer drama. So Manfred is a closer drama by Lord Byron. And simultaneously இன்னொன்னு படிச்சுக்கணும், Samson Agonistes by John Milton. That is also closer drama. We have so many dramas like that. நம்ம later on add பண்ணிக்கலாம். Then Cain is a blank verse tragedy. It is a biblical story. Cain and Abel ரெண்டு பேருமே வந்து biblical characters. They were brothers. Okay, so the story is based on biblical elements. Then To Foscari, it is his historical tragedy. அவர் எழுதின ஒரு historical tragedy na the To Foscari. Then Sardanapalus. Sardanapalus is famous. அவரோட historical tragedy in blank verse, it is very famous. And he dedicated Sardanapalus to Gatte. Gatte அப்படிங்கிற ரைட்டருக்காக டெடிகேட் பண்ணிருப்பார். Then the next is Heaven and Earth, 1823. Please study in order. Year வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. Then another dramatic monologue, The Lament of Tasso. இதுக்கு முன்னாடி ஒரு dramatic monologue பார்த்தோமே, எந்த work? Children. Prisoner of Chillon. Prisoner of Chillon. Prison of Chillon.
வெரி குட். பிரிசனர் ஆஃப் ஷில்லோன் dramatic monologue. அதே மாதிரி லேமெண்ட் ஆஃப் டாசோவும் ஒரு dramatic monologue. ஓகே, யார் இந்த டாசோ? எங்கேயாவது கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? அடுத்த லைன்ல இருக்கிறேன். இன் யோர் புக், ஃபர்ஸ்ட் புக் சாசர்ல நீங்க படிச்சிருப்பீங்க டிரான்ஸ்லேஷன்ஸ்ல. So Tasso, he was a 16th century poet, right? He wrote a work called Jerusalem Liberta, right? இத வந்து இங்கிலீஷ்ல எட்வர்ட் ஃபேர்ஃபாக்ஸ் அப்படிங்கிறவரு டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பாரு under the title Jerusalem Delivered, right? This is net question. They have already asked this. Who translated Jerusalem Liberta? It was translated by Edward Fairfax under the title Jerusalem Delivered. Okay, so this is a well-known work of Tasso, right? In the Tasso வந்து லைஃப்ல he suffered in a particular time, ஒரு பர்டிகுலர் பீரியட்ல அவர் ரொம்ப சஃபர் ஆயிருப்பாரு. சில பர்சனல் ட்ராமாஸ் இருக்கும், அபிஷியலாகவும் சஃபர் ஆயிருப்பாரு. சோ இவரோட அந்த சஃபரிங்க வந்து எடுத்து சொல்ற மாதிரி லார்ட் பைரன் கிரியேட் பண்ண dramatic monologue தான் The Lament of Tasso. ஓகே, The Lament of Tasso. இது எப்ப எழுதுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, he visited Italy. He was an Italian writer. So இத்தாலிக்கு போற சமயத்துல அங்க போய் இந்த டாசோவோட sadness, அந்த sadness மூலமா ஒரு பைத்தியம் ஆயிடுவாரு லேட்டர் பீரியட்ல. சோ அதை இன்ஸ்பயர் பண்ணி Lament of Tasso அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஒர்க் எழுதுறாரு. Then the Prophecy of Dante, which is dedicated to Countess Gizioli. இதெல்லாம் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் அவரோட other works. Francesca Rimini, right? Francesca of Rimini. Then the story is about a woman, Francesca. She is from a place called Ravenna. Ravenna, it is in Italy. இட்டாலியில இருந்து இட்டாலியில இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இது. சோ இதுல இந்த பிரான்சஸ்கா அப்படிங்கிற ஒரு நோபல் விமனை ஹஸ்பண்டே என்ன பண்ணிடுறான், கொலை பண்ணிடுறான், ரைட்? எப்போ எதனால கொலை பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹஸ்பண்ட் வந்து ஜியோவனி. சோ ஜியோவனி தன்னோட பிரதரான பாலோ மெலஸ்டஸ்டாவோட தன்னோட ஒய்ஃப் அஃபேர் வச்சிருக்கிறா அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே தாங்க மாட்டாம அவ என்ன பண்ணிடுறான், இந்த பிரான்சஸ்காவை கொண்டுடுறான். ரியல் ஈவென்ட், ரியல் இன்சிடென்ட். சோ இதை இன்ஸ்பயர் பண்ணி லார்ட் பைரன் எழுதுற ஒர்க் தான் Francesca of Rimini, ரைட்? அண்ட் தென் இந்த Francesca அப்படிங்கிற woman எந்த பீரியட்ல இருந்திருப்பாங்கன்னா, டான்டேயோட டைம் பீரியட்ல இருந்திருப்பாங்க. சொல்லுங்க. ரிப்பீட் பண்ணுவீங்களா? Yeah, I'll repeat. Yes. So Francesca, she was a noble woman, right? இட்டாலியில டான்டே கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? டான்டே who wrote Divine Comedy. சோ டான்டே வாழ்ந்த காலகட்டத்துல இந்த பிரான்சஸ்காவும் வாழ்ந்திருக்காங்க, சரிங்களா? சோ இந்த பிரான்சஸ்காவை யாரு கொலை பண்றானா, அவளோட ஹஸ்பண்டோட பேரு ஜியோவனி மேலட்டெஸ்டா. ஜியோவனி மேலட்டெஸ்டா. எதனால இந்த ஹஸ்பண்ட் கொலை பண்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த woman வந்து she had an affair with the man called Paolo Malatesta. இந்த பாலோ மெலட்டஸ்டா இஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியோவனியோட ஓன் பிரதர். சோ தன்னோட பிரதரோடைய ஒய்ஃப் வந்து அஃபேர் வச்சிருக்கா அப்படிங்கறதுனால கொலை பண்ணிடுறாரு. சோ திஸ் இஸ் a real story. So based on this story, Lord Byron created a work called Francesca of Rimini. Clear? Clear, ma'am. Thank you. ஓகே, சோ இப்ப பிரான்சஸ்கா அப்படின்னு பாக்குறோம் பாத்தீங்களா? சோ அந்த பிரான்சஸ்கா கேரக்டரை டிவைன் காமெடியில டான்டே மென்ஷன் பண்ணிருக்கிறார். இன்ஃபர்னோ அப்படிங்கறதுல நினைக்கிறேன். இன்ஃபர்னோல தான் மென்ஷன் பண்ணிருப்பாரு. Can you tell me the 3 parts in divine comedy? Tell me first. What are the three parts in divine comedy? Purgatorio, Paradiso. Yeah. Inferno, Purgatorio, Paradiso. Okay, can you please ask someone put it in chat box? I repeat, Inferno, Purgatorio, Paradiso. These are all the 3 main parts in Divine Commedia, which is written by Dante. So இதுல Inferno அப்படிங்கிற பார்ட்ல இந்த பிரான்சிஸ்காங்கிற கேரக்டர் வருவாங்க, அப்பியர் ஆவாங்க. Clear? So Lord Byron used the same character in his work Francesca of Rimini. Now
பிரான்சிஸ்கா ஆஃப் ரெமினி லார்ட் பைரனோடது அப்படின்னா தி ஸ்டோரி ஆஃப் ரெமினி இஸ் பை லைஹண்ட். சும்மா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டோரி ஆஃப் ரெமினி இட் இஸ் பை லைஹண்ட், 1816 பப்ளிஷ் ஆயிருக்கு. சரிங்களா? தென் the next work is Beppo, a Venetian Suite. This is net question. They have already asked in it. பாருங்க, லார்ட் பைரன், பர்சி பெஸ்ஸி ஷெல்லி, ஜான் கீட்ஸ், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், ராபர்ட் சதே, எஸ்டி கால்ரிட்ஜ். ஃபார் ஷியூர் யூ வில் கெட் கொஸ்டின் ஃப்ரம் தெம். சரிங்களா? உங்களோட மைனர் ஒர்க்ஸ்ல இருந்து மேஜர் ஒர்க்ஸ் வரைக்கும் டெஃபினட்டா கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஃபோக்கஸ்டா எல்லாத்தையும் கண்டது எல்லாம் படிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? உங்களுக்கு வந்து மூச்சு முற்ற அளவுக்கு கான்டென்ட் கொடுக்கல, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இதுவே மேபி நிறைய தெரியும், பட் இதை விட இன்னும் டீச் பண்ணணும்னா மைனர் மேஜர்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம், அங்க இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்ஸ் எழுதி இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ் கூட எடுத்து கொண்டு வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பட் ஓவர் த டைம் நீங்க இதே மாதிரியே லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல யூ ஃபீல் எக்ஸாஸ்ட். ஸோ மேஜர் ரைட்டர்ஸ் நெட் பெர்ஸ்பெக்டிவ்லயே தான் உங்களுக்கு கிளாஸஸ் போகும். இதையும் என்ன பண்ணாதீங்க, இதுலயும் பெண்டிங் வைக்காதீங்க, இதையும் ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணாதீங்க. இந்த டாபிக்ஸையும் ஃபுல் ஃபிளஷ்டா ஒரு பாயிண்ட் கூட மிஸ் பண்ணாம படிக்கணும். ரைட்? இப்போ நான் சொன்ன இந்த ரொமான்டிக் பீரியட்ல இந்த ரைட்டர்ஸ்ல இருந்து ஃபார் ஷூர் யூ வில் ஹேவ் க்வெஸ்சன்ஸ். அப்போ என்ன பண்ணக்கூடாது, நான் வந்து இதை படிக்க மாட்டேன், இதை விட நான் மைனர் ரைட்டர்ஸ் எனக்கு 4 ஒர்க் தான் அவங்களோட இருக்கு, நான் அதையே படிச்சுக்கிறேன், நான் அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அது புத்திசாலித்தனம் கிடையாது. தட் இஸ் நாட் அ ஸ்மார்ட் ஒர்க். So please try to understand. நீங்க வந்து ஷார்ட் டைமா தான் ப்ரிப்பேர் பண்றீங்க ஃபார் 4 months ஆர் ஃபார் 6 months, ரைட்? அப்படிங்கிறவங்களுக்காக இது நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். 1 மாசம் படிக்க ஆரம்பிச்சவங்களுக்கு வந்து இப்ப பாசிபிள் கிடையாது. சரிங்களா? நீங்க எப்படி படிக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். பட் 4 or 5 months நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறவங்க you can expect results when you focused on the most crucial topics. ரைட்? எதுல இருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கறது தெரிஞ்சு அதை படிக்கிறது. அப்போ உங்களோட ஏரியா தான் இது. இதுல வந்து மைனர் ஒர்க் மேஜர் ஒர்க் விடாம எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா ஸ்டோரியோட சம்மரியும் தெரிஞ்சுக்கணும். இப்ப பெப்போ a Venetian story, வாட் இஸ் சப்டைட்டில்னு கேட்பான். பெப்போ ஒரு தடவை என்ன கேட்டிருந்தா எக்ஸாம்ல, இந்த ஒர்க் கிடையாது, அது வேற ஒர்க். யுக்ரைனியன் சோல்ஜரை பத்தின ஸ்டோரி லார்ட் பைரன் எழுதினது. which among the following is based on the Ukrainian soldier அப்படின்னு கேட்டிருந்தான். மசேப்பா இஸ் ஆன்சர். உங்களுக்கு 6 ஆப்ஷன் கொடுத்துருந்தான். சரிங்களா? அதுல இவரோட எல்லா மேஜர் போம்ஸுமே இருந்தது. அப்போ போயமோட டைட்டில் தெரிஞ்சா மட்டும் போதாது. யூ ஷுட் நோ சம்திங் அபவுட் தி போம். தட்ஸ் வை ஐம் டெல்லிங் யூ தி சம்மரி. ரைட்? அதனால சம்மரி கேட்கும் போது அப்ப மட்டும் நான் கதை கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. பக்கத்துல சின்னதா ஜிஸ்ட் மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. சரியா? மேக்சிமம் சில சமயம் சம்மரி நான் கொடுத்துருப்பேன், அதுல அது இல்லாத பட்சத்துல நான் சொல்றேன்னா அதை நோட் டவுன் பண்ணிப்பேன். எப்ப கேட்டாலும் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, பெப்போ இட் இஸ் ரிட்டன் இன் ஒட்டவா ரைமா. ஞாபகம் வச்சுக்கோங்க, லார்ட் பைரன் 2 மேஜர் ஒர்க்ஸ், எனக்கு மத்த எல்லா ஒர்க்கையும் நான் சொல்லணும்னு இல்லை, அவர் எழுதின 2 மேஜர் ஒர்க் எப்ப கேட்டாலும் அது ஒட்டவா ரைமான்னு நான் சொல்லுவேன். ஒண்ணு பெப்போ, இன்னொன்னு டான் யுவான். இந்த மாதிரி நீங்க செலக்டிவா படிக்கலாம். இப்ப அவர் எழுதின 2 டிராமாட்டிக் மோனோலாக்னு கேட்டா நீங்க சொல்லுவீங்க, ஏன்னா இப்பதான் பார்த்தோம். சொல்லுங்க பாப்போம், அவர் என்ன டிராமாட்டிக் மோனோலாக் எழுதியிருக்காரு? 2 ஒர்க். Prisoner of Tasso dramatic monologue. இன்னொன்னு prisoner of Shillong, that is dramatic monologue சொல்லிடுவீங்க. இப்ப இதே மாதிரியே இவரோட ஒட்டவா ரைமான்னு கேட்டா இனிமேல் சொல்லணும். பெப்போ அது ஒண்ணு, டான் யுவான் இட் இஸ் a second word. ரெண்டுமே ரிட்டன் இன் ஒட்டவா ரைமா. கிளியர்? நவ பாருங்க, பெப்போட சப்டைட்டில் a Venetian story. It has 760 verses. It divided into 95 stanza. இது இந்த ஸ்டோரி ஆக்சுவலா சிரிப்பா இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா, கிசிபி பெப்போ டைட்டிலர் கேரக்டர். சோ இந்த பெப்போ வந்து கடல் பயணம் போயிருப்பான். சரிங்களா? ஆள் வந்து 3 வருஷமா திரும்பி வந்திருக்கவே மாட்டான். சோ வைஃப் லாரா என்ன நினைச்சுப்பா, she was a Venetian lady. ஸ்டோரியோட செட்டிங் வந்து இட்டாலி. சோ Venetian lady யாரு? லாரா. அவ என்ன திங்க் பண்றா, ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிட்டான் அப்படின்னு நம்புறா. இட்டாலிய பொறுத்த மாட்டுல ஹஸ்பண்ட் இல்லாத சமயத்துல ஒரு கோட்ஷிப் கிடைக்கிற பட்சத்துல யாருனாலும் அவங்க என்ன பண்ணிக்கலாம், ஒரு பார்ட்னரா அந்த லேடி வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ இந்த டைம்ல கவுண்ட் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து அப்ரோச் பண்றாங்க லாராவை. சோ லாராவும் கவுண்ட் என்ன பண்றாங்க, சந்தோஷமா they are roaming over இட்டலி.
சோ இது மாதிரி ஒரு கார்னிவல், ஒரு ஃபெஸ்டிவல் இருந்திருக்கும். அந்த ஃபெஸ்டிவல்ல கவுண்டும் லாராவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு, ஹஸ்பண்ட் இல்ல, ரைட். இவங்க 2 பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்க இருக்கிறத பாத்துட்டு இருக்காங்க. அதுல தூரத்துல ஒரே ஒரு ஆள் என்ன பண்றாங்க, இவங்க 2 பேரும் ரொம்ப கூர்மையா பாக்குறாங்க, ரைட். அது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கிசிபி பெப்போ. செத்து போனதா நம்பப்பட்ட அந்த ஆளு திருப்பி வந்துட்டான், சரிங்களா. திரும்பி வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிசிபி பெப்போவும் லாராவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, கவுண்ட் ஐயோபாவும், சரிங்களா. அவன் வேற வழி கிடையாது, அவன் போய் தான். சோ திஸ் இஸ் அ போம். ஓகே. And இதுவரை 760 verses were there. Okay, 95 stanzas is also there. This is a story. Now Mazepa is another interesting story, right? Mazepa அப்படிங்கிறவரு நான் இப்ப சொன்னேன் பாத்தீங்களா, யூக்ரேனியன் மிலிட்டரி லீடர். ஹெட்மேன் அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருந்தாலும் மிலிட்டரி லீடர் அப்படின்னு சொன்னாலும் ஒண்ணுதான், சரிங்களா. போத் ஆர் சேம். என்ன கண்ட்ரியோட லீடர், மிலிட்டரி லீடர்னு தெரியணும், யுக்ரைன். சோ இப்போ இந்த மசேபா வந்து இப்போ யுக்ரைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போலாண்டுல இருந்திருப்பாரு. போலாண்டுல ஒரு பாலிஷ் கிங் கிட்ட என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சர்வ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு, சரிங்களா. அந்த பாலிஷ் கிங்குக்கு அழகான ஒய்ஃப் உண்டு, கவுண்டஸ் தெரசா அவங்க பேரு, சரிங்களா. பாலிஷ் கவுண்டஸ் தெரசா. சோ இந்த தெரசாக்கும் மசேபாக்கும் ஒரு விதமான அஃபேர், ரைட். சோ இந்த அஃபேரை தெரிஞ்சுக்கிட்ட கவுண்ட் சும்மா இருப்பாரா, பாலிஷ் கிங் சும்மா இருக்க மாட்டாரு. ஏன்னா ஒய்ஃபோடயே ஒரு வேலை பாக்குற ஆளு அஃபேர் வச்சிருக்கான்னு தெரிஞ்சதும் பாலிஷ் கிங் என்ன பண்ணிடுறாரு, பிக்சரை பாருங்க, ஒரு குதிரையில இந்த மசேபாவை நேக்கடா கட்டிடுவார், சரியா. நேக்கடா கட்டி தெரு ஃபுல்லா ஓடும் அந்த குதிரை, சரியா. அந்த குதிரையே எக்ஸாஸ்ட் ஆகி இன்பிடுவன்ல இந்த ஆளை தூக்கி போட்டுட்டு போயிடும், சரிங்களா. அப்பதான் இவன் எஸ்கேப் ஆவார், யாரு, இந்த மசேபா. So this is a story. Okay, and the story is actually based on Voltaire work. Voltaire ஒரு ரைட்டர் உண்டு. சோ அவரோட ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் லார்ட் பைரன் மசேபா எழுதிப்பாரு. அந்த ஒர்க் பாருங்க, ஹிஸ்டரி ஆஃப் சார்ல்ஸ் தி 12th கிங் ஆஃப் ஸ்வீடன். Hope it is clear. Characters name ஞாபகம் வச்சுக்கோங்க, மசேபா, கவுண்டஸ் தெரசா, and then he was a Ukrainian leader. யுக்ரைன்ல லீடர் ஆகிறதுக்கு முன்னாடி he was in Poland. Hope it is clear. Now Don Juan. Don Juan 1816 ல இருந்து 24 வரைக்கும் it is a picaresque novel. You know what is mean by picaresque? A life of a rogue. Don Juan எந்த மாதிரி கேரக்டர்னு பாத்தீங்கன்னா, we can consider him as a male prostitute. அப்ப பாத்துக்கோங்க, மேல் ப்ராஸ்டிடியூட்னா it can ஆப்போசிட்டா எப்படி சொல்லுவாங்கன்னா, ஆக்சுவலா அக்கார்டிங் டு தி ஒரிஜினல் லெஜெண்ட் அவர் வந்து ஈஸியா he was a womanizer, right, according to the Spanish legend. பட் டான் நம்ம லார்ட் பைரன் டான் யுவானை எப்படி கிரியேட் பண்ணிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உமன் வந்து ஈஸியா இவனை செட்யூஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி ஒரு வீக் கேரக்டரா டான் யுவானை கிரியேட் பண்ணிருப்பாரு, ரைட். சோ அண்ட் பிகாரஸ்க் அப்படின்னாலே ஒரு ரோகோட லைஃப சொல்ற ஸ்டோரியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், பிகாரஸ்க் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைங்களா. சோ டான் யுவான் இஸ் அபவுட் அ பிகாரஸ்க் guy, right? And who was he? None other than the titular character Don Juan, who is considered as a male prostitute. And this work was dedicated to Robert Sadeh and William Wordsworth. ரெண்டு பேரும் அப்ப ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ரைட். டெடிகேட் பண்றாருன்னா அப்ப என்ன பண்றாரு லார்ட் பைரன், ஆக்சுவலி he is satiring both Robert Sadeh, William Wordsworth in this work Don Juan, சரிங்களா. நக்கல் பண்ற மாதிரி தான் என்ன பண்றாரு, டெடிகேஷன் கொடுக்குறாரு டான் யுவானுக்கு. இதுல 17 cantos இருக்கு, பட் ரிமெம்பர் 16 completed, 1 was incomplete. Okay, already நான் சொன்ன மாதிரி it is written in Ottawa Rima, like Beppo is also Ottawa Rima, remember, this one is also Ottawa Rima. And we know that இவர் எழுதின ஒர்க்கு ஒரு யாராவது ஒருத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும் இல்லையா. ஆல்ரெடி எடின்பர்க் ரெவியூ கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தாங்க, இப்போ யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளாக்வுட் மேகசின் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, சரிங்களா. பிளாக்வுட் மேகசின் எந்த பார்ட்டி சொல்லுங்க பாப்போம், பிளாக்வுட் மேகசின் விக்கா இருக்குமா டோரியா இருக்குமா, எனி கெஸஸ்? Tory. டோரி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, மனப்பாடமாவது பண்ணுங்க, ரைட். வில் see the மேகசின்ஸ் பத்தி ஒரு நாள் உங்களுக்கு நடத்துறேன், சரிங்களா. அந்த ரொமான்டிக் ஏஜ்லோட மேகசின்ஸ் மட்டும் ஒரு நாள் நான் டீல் பண்றேன். இப்போ பிளாக்வுட் மேகசின் எந்த பைரனோட ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, டான் யுவான். ஓகே, பட்
தன்னோட ஃப்ரெண்ட் ஆன ஷெல்லியும் கதையும் இது என்ன பண்றாங்க, பைரனோட ஒர்க்க வெரி குட் பா அப்படிங்கிற மாதிரி அப்ரிஷியேட் பண்றாங்க. அண்ட் we know that his blank verse tragedy Sardanapallas was dedicated to கதை. சோ கதை என்ன பண்றாரு, சரி தனக்காக ஒரு ஒர்க்க டெடிகேட் பண்ணிருக்கிறார் லார்ட் பைரன், நம்மளும் ஒரு ஒர்க்க டெடிகேட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கதை ரோட்ட ஒர்க் கால்ட் ஃபாஸ்ட். அண்ட் அந்த ஃபாஸ்ட்ல நிஜமாவே அந்த கதையில ஒரு கேரக்டர் வருவாங்க. அந்த கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா யுஃபோரியான். அந்த யுஃபோரியான் அப்படிங்கிற அந்த நல்லவன் யாரு அப்படின்னா பைரன். பைரனை மனசுல வச்சுதான் அந்த யுஃபோரியான் அப்படிங்கிற கேரக்டரை கிரியேட் பண்ணிருக்கிறாரு கத்தை. ஓகே, அந்த யுஃபோரியான் அப்படிங்கிற கேரக்டர் எந்த ஒர்க்ல வராங்க, கத்தையோட ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒர்க்ல. நவ் லார்ட் பைரனோட இன்கம்ப்ளீட் ஒர்க், உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். Which among the following is an incomplete work of Byron? Which is an incomplete work of Shelley? You have to pick that exactly. Okay, the Deformed Transformed 1824 is an incomplete work by Lord Byron. Now, 2 more slides. The Vision of Judgment. Vision of Judgment 1822ல நம்ம ஆளு பைரன் எழுதியிருப்பார். நான் எப்பவுமே எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்னா, இது 2 டைட்டில் உண்டு, The Vision of Judgment, இன்னொன்னு A Vision of Judgment. இந்த ஆர்டிகல்ல மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும். நான் எப்பவுமே பைரன் வந்து ஒரு பெரிய ஆளுன்னு ரெஃபர் பண்ணுவேன், சரிங்களா? ரைட்டிங்ல he was a great man. அப்ப பைரன் த கிரேட், த கிரேட். ஒரு பொதுவா வந்து ஒரு ஆளை நம்ம கிரேட் அப்படின்னு ரெஃபர் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணுவோம், முன்னாடி த யூஸ் பண்ணுவோம். ஸோ பைரன் அப்படின்னா த விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஆர்டிகல் த வந்தா பைரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. த விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1822ல பைரன் ஒரு ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்ணிருப்பாரு, சரிங்களா? இதுல யார அட்டாக் பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா சதை. சும்மாலாம் அட்டாக் பண்ணிருக்க மாட்டாரு. ஏன் அட்டாக் பண்றாருன்னா, இந்த சதை அதுக்கு முந்தின வருஷம், தட் இஸ் 1821ல இவன் இந்த சதை ஒரு ஒர்க் எழுதியிருப்பாரு. அதுதான் A Vision of Judgment. சோ இந்த ஒர்க்குக்கு ரிப்ளையா லார்ட் பைரன் எழுதின ஒர்க் தான் த விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, எதுல பப்ளிஷ் ஆகுதுன்னு பாருங்க, தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான லெய்ஹண்டோட மேகசின் த லிபரல்ல பப்ளிஷ் ஆகுது. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, பைரன் வந்து விக், ராபர்ட் சதை வந்து டோரி. சோ பைரன் எழுதின த விஷன் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் வந்து பிக் போயம், சதையை எழுதினது வந்து டோரி போயம். கிளியர்? கிளியர் கைஸ்? Tell me who wrote the Vision of Judgment? Byron. Then who wrote A Vision of Judgment? Robert. Okay. So we'll wind up the session. Thank you. Study Byron today itself. Okay. See you tomorrow. Last slide மட்டும் பாக்குறீங்களா? I'll post next class வந்து இருக்குது, ரைட்? உங்களுக்கு கிடையாது, நோ டைம், சரிங்களா? நீங்க புக்ல இருக்கும்பா, எல்லாமே உங்களுக்கு புக்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் அனுப்புறேன், சரியா? குரூப்ல. தேங்க்யூ. Thank you. Next students can leave the meeting.